உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசமா நம்ம ராசிக்கு இருக்கு. ஒரு மாற்றம் நிகழாதான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ராசிக்கு இந்த மாச பலன்கள் எப்படி இருக்கும், செப்டம்பர் மாசமாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா, ஃபினான்ஷியலா நல்லா இருக்க மாட்டோமா, நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம படிப்புல தடைகள் இருக்க, தடைகள் நிவர்த்தி ஆகுமா, எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையுமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. இந்த மாசம் நம்மளை உயர்த்தி விடக்கூடிய மாதமாக இருக்கு. ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வகையில வெற்றி, எல்லாமே இந்த பதிவுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் நெஞ்சிற்கினிய மேஷ ராசி அன்பர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாதம் பல சாதனைகளை பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு வரப்போகுதுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கு பஞ்சம் கிடையாது. நம்மளை பத்தி நமக்கு தெரியுமில்ல, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். ஒரு செயலை எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படியாவது செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிடுவாங்க, டூ ஆர் டை அப்படிம்பா. ஒரு காரியத்தை செய்யுங்க, செய்யாததுக்கு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி உடையவர்கள், ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் உடையவர்கள் மேஷராசிக்காராங்க. நம்ம ஒரு காரியம் எடுத்தால் உறுதியாக நம்மளால செய்ய முடியும், நம்மளால உழைக்க முடியும் அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ, இதுதான் ஒரு ஃபைனல், எவ்வளவு மேக்சிமம் உழைக்க முடியுமோ அப்படி எஃபர்ட்ஸ் போடக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசிக்கு இறைவன் கொடுத்த வரம். இதைத்தான் பிடிச்சுக்கிடணும். மேஷராசிக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் இதுக்கு காரணம். ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல டாக்டர் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாயுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கணும். ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, அவர் நல்ல இன்ஜினியர் பேர் வாங்கணும்னா அவர் ஜாதகத்துல செவ்வாயுடைய அனுக்கிரகம் இருக்கணும். இப்படி பல்வேறு துறைகளை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. அந்த செவ்வாயுடைய அனுக்கிரகம் வேணும். மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாயே ராசிக்கு அதிபதி. அதை கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க மேஷராசிக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்ச உடனேயே இந்த செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு ஓம் அங்காரகாய நமகா ஒரு மந்திரம் இருக்குங்க. மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில எனக்கு வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணா போறோம். ஓம் அங்காரகாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி எழுந்திரிச்ச உடனே ஒரு 108 முறை சொல்லிடணும். சொல்லிட்டு நீங்க வேலைகளை தொடங்குங்க. கொஞ்சம் மாசம் இந்த மந்திரம் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும் மனசுக்குள்ள. ஆக 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 நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்டா பிளான் பண்ணுவீங்க, பக்காவா ஸ்கெட்ச் போடுவீங்க, காரியத்தை சாதிப்பீங்க, அழகா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. அது பிசினஸா இருக்கட்டும், வெளி உலகத்தில் உங்க வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். அதோடைய டீப் ரகசியம் அதுதான். உங்களுடைய ராசி அதிபதியை நீங்க பலப்படுத்தணும். இப்ப இந்த செப்டம்பர் மாசம் பாருங்களேன், ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் பயிற்சி அடைகிறார். ஃபர்ஸ்ட் 20 days அவர் மிதுன ராசியில உட்கார்ந்தார். மிதுனம்ங்கிறது நுண் அறிவு, மனிதர்களுடைய நுண் அறிவு. ரொம்ப ஒரு விஷயத்துல எல்லாரும் ட்ரெடிஷனலா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல மாறுபட்டு ஸ்மார்ட் வேல ஒர்க் பண்றவங்க பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிதுனம். அப்போ ஒரு டெக்னிக்கல் நாலேஜை பயன்படுத்தக்கூடியது மிதுனம், வாடிக்கையாளர்களை கவரக்கூடியது மிதுனம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மிதுனத்துல போய் இப்ப செவ்வாய் உட்கார்றாரு. அப்ப மேஷராசிக்காரங்க ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா ஹவு டு அட்ராக்ட் த பீப்புள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் அவ்வளவு அழகா நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும், நீங்க பிளான் பண்ண முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் பிசினஸ்ல. நீங்க ஒரு வழியை யோசிச்சா போறேன், ஏன்னா உங்கள்ட்ட ஒரு வேகம் இருக்குங்க. எந்த ஸ்பீடு பிரேக்கும் உங்க வேகத்துக்கு போட முடியாதுங்க. அப்படிப்பட்ட வேகம் மேஷராசிக்கு இருக்கு. மிதுனம் என்பது விவேகம். இந்த ரெண்டும் சேர்ந்து வேகமும் விவேகமும் சேர்க்கிற போது மேஷராசிக்காரர்களை யாரும் பீட் பண்ண முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மார்ச் என்ன பண்றாரு, 20th அன்னைக்கு உங்க ராசிக்கு அவர் 4வது ஸ்தானத்துக்கு போறாரு. அதுல இருந்து சூப்பர் டூப்பர்ங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நேரம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் போய் உச்சமா இருக்கக்கூடிய குருவோட ஜாயிண்ட் ஆகிறார் அந்த ராசியில. அதுக்கு பேரு குருமங்கள யோகம்னு பேரு. இப்போ ஒரு குருமங்கள யோகம் ஜாதகத்தில் இருக்கு வச்சுக்கோங்க, பினான்சியலா ரொம்ப வெல்த்தியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட யோகம் இந்த மாசம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இப்போ நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க,
நான் ஒரு இடத்துல இருக்க முடியலங்க, எனக்கு ஒரு நிம்மதி இல்லைங்க, இருக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்க. செப்டம்பர் 20th ஒரு மாற்றம் வரும் லைஃப்ல. அந்த மாற்றம் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்விடம் கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க மேஷராசிக்காரங்களுக்கு. ஒரு பெண், மேஷராசி பெண் திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க. எப்பவுமே ஒருத்தருடைய ஜாதகத்துல, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்ந்தால் அவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. ஏன் செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க தெரியுதா? பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் தோஷமாக இருந்தால் சரியான வரன் அமைகிறது இல்லை. அப்பதான் அஸ்ட்ராலஜியில் என்ன பண்றோம், அதை ஈக்குவல் பண்ற மாதிரி ஜாதகங்களை சேர்க்கிறோம். இப்போ செவ்வாய், அதுதான் செவ்வாய் தோஷம்ங்கிறது மீனிங். அதுதான். இன்னும் சும்மா செவ்வாய் தோஷம் பார்க்கக்கூடாதுங்க அப்படிலாம் கிடையாது. செவ்வாயுடைய மீனிங்கே கணவரை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் சரியில்லைன்னா கணவர் சரி இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுது, அதிர்ஷ்டத்துல செவ்வாய் ஜூபிட்டரோட கன்ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. சூப்பர் நேரங்க. இப்போ ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்தீங்கன்னா 20th மேல, செப்டம்பர் 20th மேல வரன் பார்த்தீங்கன்னா நல்ல வரன் அமையும். அந்த நல்ல அப்படிங்கிறதுடைய மீனிங் எப்படி கேட்டீங்கன்னா, கேரக்டர் வைஸ் அவர் நல்லவராக இருப்பாரு, ஃபினான்ஷியலா நல்ல வெல்த்தியான ஆளா இருப்பாரு, நல்ல வேலையில் இருப்பாரு. ஏன், அந்த பெண்ணை சரியா புரிந்து அன்பு காட்டி நேசித்து வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். இது பெண்களுக்கு. அப்படி ஆண்களுக்கு நம்ம அப்படி பார்க்கணும். அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல பீரியட். திருமணத்துக்கு வரன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதாவது மேஷராசிக்காரங்க, சார் எனக்கு பழைய வீடு விற்கல சார், புதுசா நான் வாங்கவும் முடியல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ரொம்ப கொடுப்பினையான மாதம், சூப்பர் மாசம். உங்களுக்கு நல்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் வந்துடும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்து பாருங்க, பிசினஸ். எனக்கு ஒரு லோன் தேவை. பிசினஸ்ல லோன் இருந்தால் தான் நான் என் பிசினஸை டெவலப் பண்ண முடியும். அப்படின்னா அந்த புதன் உங்களுக்கு இந்த மாசத்திலேயே அன்னைக்கு செப்டம்பர் 3 புதன் 6th பிளேஸுக்கு போறாரு. ஸோ நீங்க எதிர்பார்க்கிற லோன் கிடைக்கும், பிசினஸ்ல டெவலப் ஆக முடியும். அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு, சார் பிசினஸ் பத்தி சொல்றீங்க, வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சேட்டன் ஏற்கனவே 12th பிளேஸ்ல வக்கரமா இருக்காரு. வேலை பார்க்குற இடத்துல சில ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனா புதன் 6ல் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஜாப் கிடைக்குங்க, அதுல சந்தேகம் இல்லை. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூவும் இருக்கும் இந்த தடவை. ஏன்னா புதன் போய் 6ல் உட்காருவது அப்படிங்க சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உயர்வான மாதம். இந்த மாதத்துல ஓம் அங்காரகாய நமகா, ஓம் அங்காரகனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, பெரிய வெற்றி வரும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய செப்டம்பர் மாத பலன்களை பார்த்தோம். நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அது என்னன்னா, விசேஷங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு. குறிப்பா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி. பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கும். இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுவதுடைய சிறப்பை உங்களுக்கு நான் சொல்றேன். கணவன் மனைவிக்கு இடையில நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கோகுலாஷ்டமியை வீட்டில் கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டு வாசல்லேருந்து வீட்டு பூஜை ரூம் வரைக்கும் நம்ம கண்ணனுடைய, கிருஷ்ணனுடைய பாதங்கள் மாக்கோலம் போட்டுக்கிட்டே வரணும். வீட்டில் கிருஷ்ணரை அன்னைக்கு கொண்டாடணும், வழிபடணும். கோகுலாஷ்டமி இது 4ஆம் தேதி வருது. அப்படி கொண்டாடுவதனால இந்த பிரித்திருக்கக்கூடிய காதலர்கள் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வரும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருக்குன்னா, உங்க படுக்கை அறையில கிருஷ்ணர் புல்லாங்குழல் உதுகிற போது ராதை அதில் மயங்கக்கூடிய படம் இருக்கும் பாருங்க, அந்த படத்தை மாட்டி வைங்க. கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அது மாதிரி 8ஆம் தேதி பிரதோஷம், சிவனை வழிபடக்கூடிய அற்புதமான நாள். சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில தூய்மையான எண்ணங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும், நிறைந்த நன்மைகள் உருவாகும், தோஷங்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம், கொடுத்தா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும், நன்மைகள் பெருகும். மிக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை சொல்ல போறேன். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியம். களிமண்ணால் ஆன பிள்ளையாரை கொண்டு வீட்டில் வைக்கிறோம். அந்த பிள்ளையாருக்கு அன்னைக்கு மோதகம், அதிரசம், குழக்கட்டையெல்லாம் படைச்சு அவரை வழிபடணும். அவருக்கு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வழிபடணும். விநாயகரை நம்ம வீட்டு பெண்கள் பாருங்க, வீட்டில் பலகாரம் சுடுறாங்கன்னா கூட மாவு எடுத்து வச்சிருவாங்க, பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் பலகாரம் சுட ஆரம்பிப்பாங்க. நாம் விரும்பிய இடத்திலே அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகர். அவரை வழிபாடு செய்யுங்க. 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. அதே மாதிரி 27ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. மாழையபட்சம் தொடங்குகிறது. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு
நமக்கு அருளாசி வழங்குவதற்கு இறைவன் அருள் புரிகிறார். அதுக்கு பேரு மாலையபட்சம்னு பேரு. 15 டேஸ். அந்த 15 டேஸும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. உங்களுக்கு தெரியும், சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி இந்த விநாயக பெருமான் அருளினால் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்ம ராசி பலன் சொல்லியிருக்கும் போது எதன் அடிப்படையில் சொல்றோம்னா கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இது மட்டும்தான் முழுமையான பலனானா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அதுல கிரகங்கள் எப்படி இருக்கு, அதையும் இதையும் இணைத்து பார்த்தாதாங்க முழுமையான பலன் தெரியும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த பலன் நடக்குதுவாங்க, சில பேர் நடக்கலையுவாங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? உங்க சொந்த ஜாதகத்தையும் இந்த கிரகத்தையும் நீங்க இணைச்சு பார்க்காம கோச்சார பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும், உங்க சொந்த ஜாதகத்தையும் இணைச்ச முழுமையான பலன்கள் வேணும், ஜோதிட ஆலோசனை வேணும், அதுவும் எங்களுடைய ஆலோசனை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. உங்களால் நேரம் வர முடியலைனாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.